ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அந்த கபந்தனுடைய 2 கைகளையும் வெட்டி தள்ளிடுறார் ராமர். அப்போது கபந்தன் ரொம்ப கூச்சல் போட்டுண்டு நீங்கள் யாருன்னு கேட்குறார். அப்போ லக்ஷ்மணன் பதில் சொல்கிறார், ராமன்னு பெயர் கொண்ட இவர் இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றினவர். இவருடைய தம்பியான என் பெயர் லக்ஷ்மணன். பட்டத்து உரிமை பறிக்கப்பட்டு ஒரு தாயார்னால் காட்டுக்கு அனுப்பப்பட்டவரா மனைவியோட வனத்துக்கு வந்து சேர்ந்த இந்த ராமரோட நானும் வந்திருக்கேன். வனத்தில் நாங்கள் வசிச்சுட்டு இருக்கும்போது இவருடைய மனைவி ஒரு அரக்கனால் அபகரிக்கப்பட்டிருக்கா. அவளை தேடுற முயற்சியில் நாங்கள் இங்கே வந்தோம். கோர உருவம் கொண்ட நீ யாருன்னு கேட்குறார் லக்ஷ்மணன். அப்போ மனுஷாலில் மேம்பட்ட வாழை என்னுடைய அதிர்ஷ்டத்தினால நான் இன்றைக்கி பார்க்க எனக்கு சந்திப்பு வாய்ப்பு கிடச்சிருக்கு. என் கதையை சொல்கிறேன் கேளுங்கன்றது அந்த அரக்கன். அப்போ இந்திரனுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நிகரான தோற்றம் பெற்றவனாக நான் ஒரு காலத்தில் இருந்தேன். ஆனால் விரும்பிய போது கோர உருவம் எடுத்துகிட்டு முனிவர்களை துன்புறுத்தினேன். அப்படி என்னால் அவமதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டவர்களில் ஒருத்தரான ஸ்தூல சிரஸ் அப்படின்ற மகரிஷி பார்க்குறவா வெறுக்கக்கூடிய இந்த அருவருக்கத்தக்க உருவமே உனக்கு எப்போயும் நிலைத்திருக்க கடவுதுன்னு என்னை சபிச்சுட்டார். பாப்ப விமோச்சனத்துக்காக நான் அவரை வேண்டின்றேன். அப்போ அவர் என் மேலே கருணை காட்டி, ராமரால் உன் கைகள் வெட்டப்பட்டு அவராலேயே உன் உடல் எப்போ தகனம் செய்யப்படுறதோ அப்போ உன்னுடைய முந்தைய உருவத்தை நீ அடைவேன்னு சொல்லி எனக்கு வரம் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு அந்த கபந்தன்ற அரக்கன். இதுக்கு பின்ன பிரம்மதேவரை வேண்டிட்டு நீண்ட ஆயுசை நான் பெற்றுட்டதுனால மனம் போனபடி நடந்து கொள்ள தொடங்கினேன். இந்திரனையே எதிர்க்க துணிஞ்சேன். அவன் வஜ்ராயுதத்தை ஏவ என் தலை உடம்புக்குள்ளே இறங்கிடுத்து. ஆனால் பிரம்மதேவன் கொடுத்த வரம் பொய்க்காமல் இருக்கிறதுக்காக இந்திரன் என்னை உயிரோடு விட்டுட்டார். இந்த உருவத்தோடு நான் நீண்ட காலம் எப்படி வாழ முடியும்னு கேட்டபோது இந்திரனும் எனக்கு நீண்ட கைகளை அருளி, லக்ஷ்மணனோடு கூடிய ராமர் உன் கைகளை அறுத்து தள்ளும்போது நீ நற்கதி அடைவேன்னு எனக்கு வரம் கொடுத்தார். அந்த சமயத்துலேருந்து நான் யாரை தாக்கினாலும் இது ராமராக இருக்கணுமேன்னு நினச்சிப்பேன். இப்போ உண்மையாகவே ராமர் என் எதிரில் வந்திருக்கார். என் கையை வெட்டிட்டார். ராமரே எனக்கு தகனம் பண்ணுங்கோ. உங்களுக்கு உதவி புரியக்கூடியவன் யாருன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு கபந்தன் சொல்லி முடிக்கிறார். அப்போ ராவணன் என் மனைவி சீத்தையை அபகரிச்சுட்டு போயிட்டான். ராவணன்ற பெயர் தான் எனக்கு தெரியுமே தவிர அவன் இருப்பிடத்தை எனக்கு அறிஞ்சிக்க முடியல. அவனுடைய வீரம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவனுடைய குணம் பற்றியும் நான் அறியலை. இந்த நிலையில் சீத்தையை தேடி அலையும் எங்களுக்கு சீத்தையை பற்றி உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லி உதவு. நீ கேட்டுக்கொண்டபடி உன்னை ஒரு பெரிய குழியில் இட்டு நாங்கள் தகனம் பண்ணுறோம்னு ராமர் சொல்கிறார். எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்லைன்னு சொல்லி கபந்தன் மேலும் சொல்கிறார். சாப விமோச்சனம் அடையாத நிலையில் நான் அறிவிழந்தவனாக இருக்கேன். சூரிய அஸ்தமனம் அடையிறதுக்கு முன்னே என்னை சாஸ்திர முறைப்படி நீங்கள் தகனம் பண்ணுங்கள். உங்களால் தகனம் செய்யப்பட்டால் என் சாபம் தீரும். அந்த நிலையில் உங்களுக்கு என்னால் உதவ முடியும். சீதையை தூக்கின்னு போன அரக்கன் யார், அவன் எப்படிப்பட்டவன்றதை உங்களுக்கு காட்டக்கூடிய ஒருத்தனை உங்களால் எனக்கு அடையாளம் காண்பிக்க முடியும். நல்ல குணம் படைத்தவனும் எல்லா இடங்கள்லையும் போகிற வல்லமை படைத்தவனுமான அவனோட நீங்கள் நட்பு வச்சுட்டீங்கன்னாக்கா அவன் உங்களுக்கு உதவுவான். முன்னொரு சமயம் ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால அவன் உலகத்தில் பல பாகங்களையும் நான் சுற்றி வந்துட்டேன். அவன் அறியாத இடம் கிடையாது. என்னை தகனம் பண்ணுங்கள், நான் விவரம் சொல்கிறேன்னு கபந்தன் சொல்கிறார். இதையடுத்து ராமலக்ஷ்மணா ஒரு சிதையை ஏற்படுத்தி கபந்தனை அதில் வச்சு தீயிடுறாங்க. அவனை தகனம் பண்ணுறாங்க. சிதை நன்னா எரிஞ்ச போது தூய ஆடைகள் 2ஐயும் ஒரு மாலையும் அணிஞ்சவனா புகையே இல்லாத நெருப்பு போல் ஜொலிச்சுண்டு கபந்தன் அதிலிருந்து வெளிப்படுறார். தெய்வீக விமானம் ஒன்று அங்கே வந்து சேர்றது. அதில் அமர்ந்துட்ட கபந்தன் சொல்கிறார், ராமா, உன்னை அடையிறதுக்கு 6 வழிகள் உண்டு. அந்த வழிகளை பின்பற்றி தான் எல்லாம் அடையப்படுறது. மிக கொடிய துன்பத்துக்கு ஆளாகிறவனுக்கு தேவையான உதவி அது போன்ற துன்பத்தை அனுபவித்த மற்றொருவங்கிட்ட தான் கிடைக்கும். ராஜ்யத்தையும் திறந்து மனைவியையும் இழந்து நீ பெரும் துன்பத்தை அடைஞ்சிருக்க. இந்த மாதிரி சோதனையை சந்தித்த ஒருத்தனை நீ துணையாக ஏற்படுத்திக்கோ. அப்படிப்பட்ட ஒருத்தனை நான் உனக்கு சொல்கிறேன். சுக்ரீவன்ற வானர தலைவன் இந்திரனின் மகனான வாலியால் தன்னுடைய இடத்தை விட்டு துரத்தப்பட்டிருக்கான். பம்பா நதிக்கரையில் இருக்கிற ரிஷ்யமூக்கம் அப்படின்ற மலையில் சில வானரங்களோடு அவன் இப்போ வசிச்சுன்னு இருக்கான். அவன் ரொம்ப பெரிய தைரியசாலி, அழகு பொருந்தினவன், வாக்கு தவறாதவன், உறுதியான மனசு படைத்தவன், சாமர்த்தியசாலி, பலவன், வீணாகாத முயற்சியை உடையவன். அப்படிப்பட்டவனுடைய ராஜ்யம் இப்போ கவரப்பட்டிருக்கு. சீதையை தேடுற விஷயத்தில் அவன் உனக்கு உற்ற நண்பனாக இருப்பான்னு சொல்லி கபந்தன் சொல்கிறார். விதியை வெல்ல ஒருத்தராலையும் முடியாது, அது அனுபவித்து தான் தீரணுன்ற ஒன்று. ஆனால் மனதை தளர விடாமல் இந்த சுக்ரீவனை சந்தித்து அக்னியின் முன்னே அவனுடைய நட்பை ஏற்படுத்திக்கும். நினைச்ச உருவம் எடுக்கிற திறன் படைச்ச அந்த சுக்ரீவன் நன்றி மறவாதவன்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தை மேலும் தொடருது. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.